நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம். உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நிலந்துட விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில். அனைவருக்கும் திருவள்ளுவர் தினம் கணும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ, கேக்குதுனா? அடுத்த போட்டே ஸ்டார்ட் பண்ணு. இந்தாப்பா. அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் மச்சக்கண்ணி டீம்ஸின் சார்பாக. அடுத்து நம்ம பாரம்பரியமாக விளையாடுற லெமன் இன் த ஸ்பூன் போட்டி நடைபெற உள்ளது. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் கிரவுண்டுக்கு வரவும். என்னது லாலே ஸ்பூனா? என்னடா இது? ஐயோ கிளவி, அது லெமன் தி ஸ்பூன். எலுமிச்சை பழத்தை ஸ்பூன்ல வச்சிட்டு நடப்பாங்களே விழாம, அந்த போட்டி கிளவி. அதுவா? சரி, அதை நாங்களும் ட்ரை பண்றோம். போய் எங்க கேங்க் கூட்டிட்டு வரேன். அது நீங்க விளையாட போறீங்களா? ஏ கிளவி, அது உங்களுக்கான போட்டி இல்ல, உங்களுக்கெல்லாம் ஈஸியான போட்டி ஒன்று வச்சிருக்கோம், கவலைப்படாத. ஏய் என்னடா எங்களுக்கு போட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு கிடைக்கிறீங்க? எங்களுக்கு எப்பதான் போட்டி வைப்பீங்க? வாங்கிட்டு பேச்சு ஒண்ணும் இல்ல. எங்க அத்த சப்பாடி எல்லாம் சப்பாடி. யார் இது நம்மளை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? இந்த கிளவியா? ஐயோ, இது பேச ஆரம்பிச்சுக்கிட்டா விடவே விடாதே. போட்டி வையின்னு அந்த குண்டானுக்காக நேத்துல இருந்து நின்றுகிட்டு கிடக்குது. இதுக்கு எதனா போட்டி தான் வச்சு விடுங்களாண்டா. ரெடி பண்ணிருக்கோம்ல, இப்ப இந்த போட்டியெல்லாம் முடிச்சிட்டு தானே அதெல்லாம் அப்படி வைக்கணும். பாட்டி, உங்களுக்கு போட்டி வரும்போது நாங்கள் சொல்லுவோம், மறக்காம வந்துருங்க. போட்டி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு வைக்கவே மாட்டீங்க. போட்டி மட்டும் வைக்காம போங்க. அப்புறம் அந்த கிஃப்ட் தருவீங்கல்ல, அந்த பொருள் எல்லாம் என் வீட்டு பக்கத்துல தான் வச்சிருக்கீங்க. திருடிட்டு போயிடுவேன், பாத்துக்கோ. அடி குசும்பு பிடிச்ச கிளவி என்னென்னலாம் சொல்றா பாருங்க. வயசுக்கு வந்த புள்ளிவோ கூட போட்டி இவ்வளோ ஆசைப்படுறதில்ல. பாடையில் போடுற வயசுல இதுக்கு போட்டி ஒண்ணுதான் கேடு. மூஞ்ச சும்மாவே பார்க்க முடியாது, இதுல கண்ணாடியை போட்டு தெரியறான் கோமாளி. கிளவி என்ன வாய் அடிக்குது பாரு. கண்ணாடி போட்டு கோமாளி மேடுறாங்கண்ணா. உனக்கெல்லாம் பிரைஸ் நீ அடிச்சா கூட உனக்கு தரமாட்டேன் போ. கொஞ்சமாவது பயம் இருக்கா பாரு, குசும் பிடிச்ச கிளவி பா. சரி விடு என்ன ஆயிடுச்சு? வயசானவங்க சும்மா விளையாட்டு கேட்கறாங்க. அது ஒன்றும் இல்லை தேவி. எப்போ பாரு இந்த கிளம்பி நேற்றுலேருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. போட்டியை வைங்கன்னு ஏதோ போட்டியை தான் வச்சு விடுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதை. சரி அதை நாங்கள் பார்த்துக்குறோம். முதல்ல இந்த போட்டியை நடத்துவோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம அழகாக இருந்த மூஞ்சியை கோவப்படுத்தி இப்படி அசிங்கமாக்கிடுச்சு. சிரிச்சாதான் அழகாக இருக்கேன். என்ன தேவி? நல்லா தான் இருக்கேன். முதல்ல போட்டியை நடத்துறேன். அழகாக இருக்கேன்னு சொன்னால் யாருக்கும் பொறுக்காதே. தாய்மார்களே எல்லாம் கிரவுண்டுக்கு வாங்க. மைக்க கொடுங்க. ஹலோ, மைக் டெஸ்டிங். இப்போட்டிக்கு நடுவராக அதே டீச்சர் வேதவள்ளி இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு மச்சக்கண்ணி பாய்ஸ். உனக்கு வேற மச்சக்கண்ணி இந்த கண்ணின்னு சொல்லிக்கிட்டு ஏலே போங்கடா, போட்டியை நடத்துங்கடா. வாக்கா எல்லாம் வந்துட்டீங்களா? ஏங்கா என்னக்கா எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்கீங்க? எல்லாம் போய் லைனில் நில்லுங்க. இல்லை சொன்னா தானே தெரியும், இருற போகிறோம். சரி இது 2 சுற்றாக நடக்கும். ஸோ எல்லாரும் லைனில் நிற்குமாறு அடுப்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ, இவங்க எல்லாமே நல்லா விளையாடுவாங்களே. இங்கே நம்ம தெரியாமல் நின்றுட்டோம். நம்ம அடுத்த ரவுண்டில் கலந்துக்குவோம். அப்பா ஒரு நிமிஷம். அக்கா என்னக்கா லைனில் நிற்காம முன்னாடி வந்துட்டேன்? இன்னும் நாங்கள் ஸ்டார்ட்னே சொல்ல. நான் அடுத்த ரவுண்டில் கலந்துக்கிறேன்டா. அக்கா ஏங்கா சொன்னா கேள, அவங்கிட்ட பேசி மீள முடியுமா? சரி வேற யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா வாங்கப்பா. பாமா வாயில ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியலடி, சீக்கிரம் போங்கடி. அந்தாண்ட சின்ன பொண்ணு. ஓ அப்படியாக்கா, போறேங்க்கா. ஆரண்டி அங்க வீட்டுல இருக்க வேலையில விட்டுட்டு இங்க ஆயால மகளும் வந்துட்டு விளையாண்டுருக்கீங்களா? பொங்கல் கொண்டாட்டம் கேட்கிறா. இருடி, இதுல உன்னை பாக்குறேன். என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ரெடி ஸ்டார்ட். ஏம்மா என்னம்மா எல்லாம் ரன்னிங் ரேஸா ஓடுறீங்க? பொறுமையா நடந்துவாங்கம்மா. ஆனா விழுந்தா அவுட்டு. என்னுடைய தாயாரான லட்சுமி இப்போது முன்னிலையில் இருக்கிறார். ஆஹா, இப்போது அலமேலு முன்னிலையில் வருகிறார்.
நல்லா சூப்பரா விளையாடுறியே, ஒழுங்கா விளையாடுப்போம். ஆ சூப்பர் சூப்பர். செம்பருத்தி அக்கா இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சிட்டேன். டுமுக்கு 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 டும். ஏக்கா என்னக்கா ஆச்சு? ஏந்திரிக்கா பார்த்து. ஏக்கா பார்த்து நடக்க வேணாமா? ஏட்டி நான் பார்த்து தாண்டி நடந்தேன். அந்த அகிலாண்ட இங்கேயும் வந்துட்டாடி. என்னது அவ இங்கே வந்துட்டாளா? இருக்கா அடுத்த ரவுண்டு இங்கே வரால. இரு நான் சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லி பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரவுண்டு இருக்கு, ரெடியாகும். அனைவரும் வந்து லைனில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கம்மியான ஆளுக்கு தான் இருப்பாங்க அப்படியே. சரி நம்ம போய் நிற்போம். அகிலாண்டம் நின்று உள்ளார். சின்ன பொண்ணு இங்கே வாடி. என்னடி மயிலு காது கூசுதிரி, பொறுமையா சொல்லடி. சொன்னதெல்லாம் புரிஞ்சா? புரிஞ்சிரி, இரு பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு சமயம் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்ல வாய்ப்பு அமைஞ்சிச்சு. வேலையை முடிச்சுட்டு வா, போறேன். என்னப்பா போட்டி கண்டஸ்டன்ட் ஜஸ்ட் 2 பேரா இருக்கீங்க, யாரும் இல்லையா? இதோ நான் இருக்கேன். யாருப்பா அது? ஆண்டி. அடியே கிளவி, நேத்துக்கு நெருப்புல அடி வாங்கினது பத்தாதுன்னு மறுபடியும் இங்க எலுமிச்சை பத்தல அடி வாங்க வரியா? வா வா வா, சேர்த்து கொடுக்குறேன். தள்ளிடி, நான் அந்த பக்கம் நிக்கிறேன். போங்க. என்னது இவளா? கிளவி போட்டியில கலந்துக்க போல. ஆமாடி, சும்மா வரலான்ட்டு. சரி கலந்துக்கோ, நான் ஒன்றும் உன்னை பண்ண மாட்டேன், கவலைப்படாத. இருந்தாலும் இவகிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. சூப்பர், போட்டி ஸ்டார்ட். சூப்பர், இப்போது அகிலாண்டம் முன்னிலையில் இருக்கின்றார். ஐயோ இவன் என்ன முன்னாடி போறா? இவனை புதை தள்ளுமே. என்ன பண்ணாக்கா, நீங்க தான் கடைசியா வரீங்க. ஐயோ இவ வேற நிலமா புரியாம என்ன இந்த கிளவியை நம்மள ஓவர் டேக் பண்ணிட்டு போகுது. முதல்ல அதை காலி பண்ணுவோம். ஹாய் கிளவி. ஐயோ இவளா? ஓகே பாய், டைம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்க்கலாம் உனைய. ஓகே கிளவி பாய், அடுத்த போட்டியில பார்க்கலாம். ஆசை வந்து போறவள போடி. ஏக்கா வாக்கா, அகிலாண்டம் முன்னாடி வந்துருச்சு, சீக்கிரமா. ஐயோ இவ வேற முன்னாடி போயிட்டாலே. இப்ப போவோம். ஏண்டி எங்க அக்காவை தள்ளி விட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறியா? ஏறிடி உனக்கு வைக்கிற ஆப்பு. சாவடி யாருக்கிட்ட? என்ன சவுண்டியா காடும்? ஒரு அடி பத்தாது போலியே, இன்னொரு அடி போடுவோம். மறுபடியும் வரலாம்டா. சூப்பர், சின்ன பொண்ணக்கா ஜெயிச்சிட்டாங்க. சூப்பர் சின்ன பொண்ணு, கங்கராட். சாடி அந்த கிளவியை தள்ளி விட்டது நானே டென்ட்டு கட்ட நானே டென்ட்டு கட்ட. இந்த அகிலாண்ட தள்ளி விட்டது நானே, அந்த கிளவியை தள்ளி விட்டது நானே டென்ட்டு கட்ட. இப்போ ப்ரைஸை அடித்தது நானே, நாளைக்கு ப்ரைஸும் வாங்க போகிறதும் நானே டக்கு 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 டக்குட்டும். எப்படி பிளான் சக்ஸஸ் ஆடி மயிலு? சூப்பர். என்ன பண்ணா சும்மாவா? எடி என்னடி சொல்றீங்க? ஆமாக்கா, அந்த பொம்பளை உன்னையே தள்ளி விட்டுச்சுல்ல, அதே மாதிரி தான் சின்ன பொண்ணை விட்டு அதை தள்ளி விட்டு வச்சுட்டோம். ஓ அப்படியா? சரிடி, நான் கூட ஏதோ ரிப்பீட் கொடுக்க மாட்டோமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீங்க பண்ணிட்டீங்க. எப்படிக்கா விட்டுருவோம்? அங்க பாரு, இடுப்புல கை வச்சு நின்றுட்டு இருக்கா. இடுப்புல கை வைக்கிற அளவுக்கு அடி அடிச்ச என்ன சும்மாவாக்கா? உனக்கு 1 கொடுத்தா நாங்க 4 கொடுப்போம்ல, 4 கொடுத்துருக்கேன். என்னடி எல்லாம் பிளான் பண்ணி எனக்கு அவுத்துட்டீங்களா? அப்புறம் நீ மட்டும் என்ன பண்ண? எங்க அக்காவை தள்ளி விடல, அதுக்கு தான் நாங்க அப்படி பண்ணோம். எங்க வீடு போய் சேரு, இல்லைன்னா இன்னும் அடி வாங்குவேன். ஓ அப்படியா? யாருக்கு யார் அடி கொடுக்குறாங்கன்னு பாப்போண்டி. இன்னைக்கு தப்பிச்சுட்ட, நாளைக்கு பாத்துக்கிறாங்களே. சரிதான் போடி, அம்மா வந்துருவா கத்த. பாப்பா இருந்தாலும் அவ்வளோ அடி அடிக்கிறது பாத்துக்கலாம். அம்மா யாருன்னா எனக்கு ஒரு அடி, கையை காலெல்லாம் வலிக்குது. ஏடி என்னடி ஏதோ சவுண்டு கேக்குது? ஆமா இந்த குரல் இங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்டி கேட்க மாட்டேன்? நேத்துல இருந்து வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறது நான் தானே. ஐயோ அத்தாச்சி ஏந்திரிங்க. தூக்கி விடுடி. அத்தை ஏந்திரிங்க. அப்பா ஏப்பனாதெல்லாம் போச்சுடி. அத்தாச்சி இந்த வயசுல தேவையா உங்களுக்கு? நீங்களாம் எதுக்கு இந்த போட்டியில வந்து கடந்துக்கிறீங்க? ஒண்ணு கிடக்க ஒண்ணு அடிச்சுனா என்ன பண்ணுவீங்க? வயசெல்லாம் தேவையில்லடி, அவ வேணும்னே என்னை உதச்சு விட்டாடி. ஐயா கிளப்பி போட்டு கொடுத்துருச்சு, சமாளிப்போம். ஏக்கா இல்லக்கா, பொறி வேற ஆளுக்கு வச்சு இது மாட்டிக்கிச்சுக்கா, வேற ஒன்றும் இல்லை. சரி அத்தாச்சி வாங்க, தயலா இருக்கு, தேய்ச்சி விட்றேன். கிளவி நான் வேணா தேய்ச்சி விடுதா? ஏட்டி அந்த ஆயா போயிடுச்சு. சரி விட்டு இப்படிலாம் சில பல காமெடிகள் இருந்தா தானே சுவாரஸ்யமா இருக்கும். என்ன போ.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.